بسم الله الرحمن الرحيم. عن أبي عبد الله خباب بن الأرت رضي الله عنه قال: شكونا إلى رسول الله صلى الله عليه وسلم وهو متوسد بردة له في ظل الكعبة، فقلنا: ألا تستنصر لنا؟ ألا تدعو لنا؟ فقال رسول الله صلى الله عليه وسلم: قد كان من قبلكم يؤخذ الرجل فيحفر له في الأرض فيجعل فيها ثم يؤتى بالمنشار فيوضع على رأسه فيجعل نصفين ويمشط بأمشاط الحديد ما دون لحمه وعظمه إلى آخر الحديث. سيدنا خباب இப்னு அல்-அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஷக்கௌனா இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு முறை நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சென்று, வஹுவ முத்தவஸ்ஸிது புர்தத்தல் லஹு ஃபீ தில்லில் கஅபா, அவரிடத்திலே நாங்கள் சென்றபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவினுடைய நிழலில் தங்களுடைய போர்வையை போர்த்தியவர்களாக கஅபாவினுடைய சுவற்றின் மீது சாய்ந்தவர்களாக அமர்ந்திருந்தார்கள். அந்த நேரத்தில் அவர்களிடத்தில் நாங்கள் சென்று ஷக்கௌனா முறையிட்டோம். வக்குல்னா நாங்கள் சொன்னோம்: அலா தஸ்தன்சிரு லனா, எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே உதவி தேடக்கூடாதா? எங்களுக்கு காஃபிர்கள் கொடுக்கக்கூடிய இன்னல்கள் அளவுக்கு மீறிவிட்டன, எனவே எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே உதவி தேடக்கூடாதா? அலா ததுஊ லனா, எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நீங்கள் துஆ செய்யக்கூடாதா என்று கேட்டார்கள். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறினார்கள்: தோழர்களே, கது கான மன் கபலக்கும் யுக்ஹது ரஜுல், உங்களுக்கு முன்பிருந்த சமுதாயத்தில் ஒரு மனிதர் இருந்தார். யுக்ஹது ரஜுல், அவர் ஈமானை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி அவர் பிடிக்கப்படுகிறார். ஃபயுஃபரு லஹு ஃபில் அர்த், பூமியிலே குழி ஒன்று தோண்டப்படுகிறது, இடுப்பு வரை குழி ஒன்று தோண்டப்படுகிறது. ஃபயுஜஅலு ஃபீஹா, அதிலே அவர் என்ன செய்யப்படுகிறார்? பாதி அளவுக்கு அவர் புதைக்கப்படுகிறார், மீதி உடல் முழுவதும் வெளியே இருக்கிறது. சும்ம யுக்தா பில் மின்ஷார், பிறகு ரம்பம் கொண்டு வரப்படுகிறது, அறுக்கக்கூடிய ரம்பம் கொண்டு வரப்படுகிறது. ஃபயூலஹு அலா ரஅஸி, அவருடைய உச்சந்தலையின் நடு மத்தியிலே வைக்கப்படுகிறது. ஃபயுஜஅலு நிஸ்ஃபைன், அப்படியே அறுத்து அவரை இரு துண்டாக ஆக்கப்படுகிறார். வயம்ஷத்து பி அம்ஷாத்தில் ஹதீத் மா தூன லஹ்மிஹி வ அல்மி, இன்னும் சில மனிதர்களை அந்த மக்கள் பிடித்து தரையிலே படுக்க வைத்து கைகால்களில் ஆணிகளை அரைந்து இரும்பு சீப்பு இருக்கின்றதா, குப்பை அல்ற மாதிரியான அந்த கம்பியுடைய அந்த சீப்பு, அந்த இரும்பு சீப்பை அவருடைய மேனியிலே பதிய வைத்து அப்படியே இழுக்கிறார்கள். அப்படி இழுத்த இழுப்பிலே மா தூன லஹ்மிஹி வ அல்மிஹி மா யசுத்துஹு தாலிக அன்ஹு, அவருடைய எலும்பும் தோலும் சதையும் இரத்தமும் எல்லாம் கலந்து அப்படியே அந்த கீறுதலின் மூலமாக குழம்பிக் கொண்டு வந்தது, வெளியே வருகிறது. ரம்பத்தால் உயிரோடு வைத்து அறுக்கப்படும் போதும், உயிரோடு படுக்க போட்டு அவர்கள் இரும்பு ஆணிகளை உள்ளே பதித்து அவர்களை அப்படியே வாரி எடுக்கும் போதும் அவர்களுடைய நிலை எப்படி இருந்திருக்கும், எவ்வளவு கடுமையாக இருந்திருக்கும், எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும். ஆனால் மாயசுத்துரு தாலிகாந்தி,
அவர்களுக்கு இழைக்கப்பட்ட இப்படிப்பட்ட எந்த இன்னல்களும் எந்த துன்பங்களும் அவர்களை தீனை விட்டும் தடுத்து விடவில்லை. அவர்கள் மார்க்கத்தின் மீது உறுதியாக நின்றார்கள். வல்லாஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லாஹி லயுத்திம்மன்னல்லாஹு ஹாதல் அம்ர, அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்கிறேன், இந்த தீன் என்ற இந்த விஷயத்தை அல்லாஹ் நிச்சயமாக பரிபூர்ணமாக ஆக்கியே தீர்வார். இதில் குறை இருக்காது. மார்க்கம் பரிபூர்ணமாக இருக்கும். மார்க்கத்தில் சில பேர் இருக்கலாம், இல்லாமல் போகலாம், ஆனால் மார்க்கம் இருக்கும். மார்க்கத்தை அல்லாஹ் பரிபூர்ணமாக்கியே தீருவான். எந்த அளவிற்கு மார்க்கம் உலகத்திலே பரிபூர்ணமாக்கப்படும் என்றால், மார்க்கத்தை பின்பற்றுவது இந்த மக்காவிலே எவ்வளவு கொடுமையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த இக்கட்டான நிலையில் இருக்கக்கூடிய இந்த அரபு தேசத்திலும் கூட மார்க்கம் எந்த அளவிற்கு பரிபூர்ணமாக்கப்படும் என்று சொன்னால், ஹத்தா யஸீர வாகிபு மின் ஸன்ஆ இலா ஹத்ரமௌத், யமனிலே இருக்கக்கூடிய சன்ஆவிலிருந்து ஹத்ரமௌத் என்ற நகரம் வரை என்ன செய்வார்? ஒரு பிரயாணி தனியாக போவார். எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் தனியாக பயணப்பட்டு போவார். அவர் அப்படி பயணப்பட்டு போகும்போது யாராவது மிருகம், யாராவது திருடர்கள் வந்து விடுவார்களோ, கொள்ளையர்கள் வந்து விடுவார்களோ, காட்டு மிருகங்கள் வந்து விடுமோ என்ற எந்த விதமான உலகம் சார்ந்த அச்சமும் அவர்களுக்கு இருக்காது. லா யகாஃபு இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே அவர் பயந்தவராக பயணம் செய்வார். அப்படி ஒரு காலம் வரும், அப்படி ஒரு காலம் வரும். வதிக்ப அலா கனமி, ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்டு இடையர் அந்த ஆடுகளை ஓனாய் பிடித்து தின்று விடுமோ என்ற அச்சமும் அவருக்கு இருக்காது. அந்த நேரம் வந்துட்டாங்க. அல்லாஹ் தஆலா அந்த அளவுக்கு இந்த தீனை பரிபூர்ணமாக்கிடுவான். வலாக்கின்னக்கும் தஸ்தாஜிலூன், எனினும் இவ்வளவு சிறந்த காலம் வருவதற்கு முன்பாகவே நீங்கள் அவசரப்படுகிறீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். இந்த ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை நபி அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே என்ன செய்தான்? நிறைவேற்றினான். நபி அவர்களுடைய காலத்திலே நபி அவர்கள் மதீனாவுக்கு போனதுக்கு பின்னால் மக்கா மதீனா அனைத்தும் வெற்றி கொள்ளப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய பெரும் அரபு நாடுகள் எல்லாம் வெற்றி கொள்ளப்பட்டு இஸ்லாமிய அரசாங்கமாக மாறிவிட்ட சமயத்தில் அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கியது. எந்த ஒரு விஷயத்தை நபி அவர்கள் சொன்னார்களோ, யமனில் சன்ஆவிலிருந்து ஹத்ரமௌத் வரை ஒரு பிரயாணி தனியாக பயணித்து போவார். அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரையும் பயப்பட மாட்டார் என்று சொன்னார்களே, அந்த காலம் நடந்தது. அந்த காலம் அதே மாதிரி நடந்தது என்று சொன்னால், இஸ்லாமியம் சாம்ராஜ்யமாக மாற்றப்பட்டதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு சுமூகமான ஒரு நிலைதான் இருந்தது. அதற்கு மாற்றமாக இருக்கவில்லை. எங்கு சென்றாலும் எந்த கொள்ளையர்களுடைய அச்சமும் கிடையாது. ஒரு பொருள் திருட்டு போய்விடும் என்ற நிலையும் அந்த இன்றைக்கு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அமைதியான ஒரு நிலையை அல்லாஹ் தஆலா உண்டாக்கினார். எனவே இந்த விஷயத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுடைய வஃபாத்துக்கு முன்பாக குர்ஆனை பரிபூர்ணமாக்கி இறக்கும்போது சூரத்துல் மாயிதாவினுடைய 3வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய நாள், என்றைக்கு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த நாள் எப்போ? ஹஜ்ஜத்துல் விதாவின் சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி அல்லாஹ் சொல்கிறான், அல்-யௌம இன்றைய நாள், அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய தீனை பரிபூர்ணமாக்கிவிட்டேன். இதுதான் நபி அவர்கள் சொன்னாங்க. வல்லாஹி லயத்திம்மன்னல்லாஹு ஹாதல் அம்ர், இந்த தீனை அல்லாஹ் பரிபூர்ணமாக்கியே தீர்வான் என்று நபி அவர்கள் சொன்னார்களே, அந்த சொல்லை அல்லாஹ் சொல்கிறான். அல்-யௌம இன்றைய தினம், அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய தீனை பரிபூர்ணமாக்கிவிட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி,
உங்களுக்கு வழங்கப்பட்ட செல்வங்களிலேயே பெரிய செல்வம் என்ன தெரியுமா? காசு, பணம், தங்கம், புதையல், வைரம், வைடூரியம், செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு வழங்கப்பட்ட செல்வங்களிலே பெரிய செல்வம் தீன் என்ற செல்வம், ஈமான் என்ற செல்வம், நேர்வழி என்ற செல்வம். இந்த செல்வத்தை உங்களுக்கு சம்பூர்ணமாக்கி விட்டேன். அத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. உங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றப்பட தகுந்த மார்க்கமாக நான் திருப்தி கொண்டேன். அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை சொல்றான். அப்படி என்றால் அல்லாஹ்வினால் வாக்களிக்கப்பட்ட ஒரு மார்க்கம் இது பரிபூர்ணமாக்கப்பட்ட மார்க்கம். யாராலும் இதை குறைபடுத்த முடியாது. என்னென்ன சட்டங்களை சொல்லணுமோ கியாமத்து நாள் வரை இந்த சட்டங்கள் அனைத்தும் சொல்லி முடிக்கப்பட்டு விட்டன. இனிமே ஒரு புதுசாக இறை தூதர் வருவார். அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு வஹியை சொல்வார்கள். சட்டம் மாற்றப்படும். இந்த நிலையே கிடையாது. என்றைக்கு 1400 வருடங்களுக்கு முன்பாக நபி அவர்களுக்கு அந்த சட்டம் சொல்லப்பட்டதோ அந்த சட்டம் அப்படியே இருக்கும். அந்த சட்டத்தில் எந்த விதமான மாற்றங்களும் இருக்காது. ஏதாவது ஒரு 100 ஆலிம்கள் சேர்ந்து குர்ஆனில் இப்படி இந்த காலத்துக்கு தோது இல்லாத ஒரு செய்திலாம் இருக்குது, அதனால் மாற்றிடுவோம் சொல்ல முடியுமா? எவ்வளோ பெரிய கொம்பன் வந்து சேர்ந்தாலும் மாற்ற முடியாது. அப்படி மாற்ற நினைத்தவர்கள் தான் மாண்டு போனார்களே தவிர குர்ஆனில் மாற்றங்கள் கிடையாது. எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக்கிட்டான். கண் கூடாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மார்க்கத்தை நம்ம கையில் பரிபூர்ணமாக்கி தந்திருக்கிறான். சில அறியாமையில் இருக்கக்கூடியவர்கள், காழ்ப்புணர்ச்சியில் இருக்கக்கூடியவர்கள் வேண்டுமானால் இந்த மார்க்கத்தை பற்றி இல்லாதது கொள்ளாததை சொல்லலாம். ஆனால் நம்மை போன்றவர்களுக்கு நல்லா தெரியும் இந்த மார்க்கம் பரிபூர்ணமானது. அப்போ எப்படி இந்த மார்க்கத்தை பின்பற்றாமல் இருக்கிறோம்? இந்த மார்க்கத்தை பின்பற்றுகிற விஷயத்தில் நாமே குறை வைக்கணும்? அல்லாஹ் நம்ம கையில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷம். அதை நாம் பின்பற்றுவதற்கு முடிவு செய்ய வேண்டும். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எவ்வளவு கொடுமைகள் உங்களுக்கு இழைக்கப்பட்டாலும் அவசரப்பட்டு துவா செய்யணும் நீங்கள் நினைக்காதீங்க. அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு நிலையை கொண்டு வருவான் என்று சொன்னாங்க. இதே கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு எதுவரை இருந்தார்கள் தெரியுமா? இவர்களுக்கு இழைக்கப்பட்ட துன்பம் வெகுநஞ்சமல்ல. கப்பாப் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் கப்பாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு கூப்பிடுவாங்க, கப்பாப் இங்கே வாங்க, எதிரிகள் உங்களை கொடுமை இழைத்தார்களே, சுடுமணலிலே கிடத்திய உங்களை பயங்கரமாக சித்திரவதை செய்தார்களே, அந்த நேரத்தினுடைய அடையாளம் உங்களுடைய உடலிலே ஏதாவது இருக்கிறதா கேட்பாங்க. சட்டையை தூக்கிட்டு காட்டுவாங்க இடுப்பு பக்கம். அந்த சுடுமணலில், அரபு நாட்டினுடைய சுடுமணலில் கிடத்தி பொக்களம் வந்து அதில் தண்ணியாக வடிஞ்சு போய் அந்த சதையெல்லாம் உருகி போயிருமா. அவருடைய மேனியில் இருக்கக்கூடிய அந்த எலும்பு மட்டும்தான் என்ன தெரியுமா மிச்சம் இருக்குமா. அது அந்த புண்ணை ஆற்றி சட்டையை தூக்கி காட்டும்போது அது நடந்து எப்போ? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 50 வயசுக்கு முன்னால் நடந்த விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் முடிந்து உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏறக்குறை 20 வருஷம். 20 வருஷத்துக்கு பின்னால் சட்டையை தூக்கி காட்டுறாங்க. அந்த இடம், அந்த சதைகள் உருகி போன அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே பள்ளமாக இருந்துச்சான். அதை பார்த்து உமர் ரலியல்லாஹு அவர்களே கண் கலங்கினாங்க. கடைசியாக அலி ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் தான் கப்பாப் ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்க, ஷஹீதாகிறாங்க. அந்த கப்பாப் ரலியல்லாஹு அவ்வளவு காலத்துக்கு இருந்த கப்பாப் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நபியவர்கள் சொன்ன இந்த விஷயத்தை நான் கண்கூடாக கண்டேன். அச்சமில்லாமல் பயணம் செய்யக்கூடிய அமைதியான நிலையை இந்த அரபு நாட்டில் அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு உருவாக்கினான் என்பதை நான் கண்டேன் என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்றைக்குமே பொய்யாக, அது கொஞ்சம் தாமதமாகலாமே தவிர அது நிச்சயமாக பொய்யாக. எனவே அல்லாஹ்வுடைய ஆற்றலை நாம் எல்லாம் விளங்கியவர்கள் அவனுடைய புனிதமான மார்க்கத்தை பரிபூர்ணமாக பின்பற்றுவதற்கு நாமெல்லாம் தயாராக வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்மை கபூல் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான்